பத்மா. என்னங்க? பத்மா. வரேங்க. உன் பொண்ணோட படிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். சாப்பாடு நேரமாச்சு, எங்க காணா? வந்துருவாங்க. அப்பா இதோ வந்துட்டாளே. படிச்ச பொண்ணுங்க இல்லையா, சொல்லி வச்ச மாதிரி வராங்க. வாங்க சாப்பிட போலாம். அப்பா கிட்ட அந்த விஷயத்தை சொன்னீங்களா? என்னது? அது ஒண்ணு இல்லைங்க. வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். வாங்க. ஹாஸ்டல்ல இருந்து வந்த பிள்ளைங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல ரசமும் பெரிய குண்டான்ல கோழி குழம்பு ருசியை ஆக்கி போடு. போய் சொல்லுங்க. என்னங்க மாநாடு? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, ஒகேனக்கல் பிக்னிக் மாதிரி போறோம் நாங்க. அதான் உங்களை கேட்டு. என்ன கேட்டு? நான் ஒண்ணு சொல்லுங்கண்ணா, அண்ணன் சொன்னா போலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிடா, சும்மா தானே இருக்கீங்க, பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க, கூட போயிட்டு வாங்க. அது இல்லைங்கண்ணா, அவங்க தனியா போகணுமா? தனியாவா? காலேஜ் ஹாஸ்டல்ல வாத்தியார் இருப்பாங்க, வார்டன் இருப்பாங்க பாத்துக்கிறதுக்கு. ஒகேனக்கல்ல யார் இருக்கா பாத்துக்கிறதுக்கு? ஒண்ணு போய் தனியா அனுப்பிட்டு நம்ம வீட்டு பொண்ணை தனியா அனுப்புவோமான்னு உனக்கு தெரியாது? இதெல்லாம் ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு? டாக்டருக்கு படிச்ச பொண்ணு உனக்கா தெரிய வேணா? படிச்ச முட்டாள். சித்தப்பா இப்படி அது சொல்லுங்க சித்தப்பா. ஏந்திரிங்க ஏந்திரிங்க ஏந்திரிங்க. என்ன? உங்க பொண்ணு அனுப்புறதும் அனுப்பாதும் உங்க இஷ்டம். எங்க வீட்டுல எங்களை எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டாங்க சார். உங்க ஊரும் தெரிஞ்சுதான் சார் தைரியமா அனுப்பிச்சு வச்சாங்க. உங்க பொண்ணு போறதுனால தான் எங்களையே அனுப்புறாங்க. அப்படியா? நீங்க அண்ணன் தம்பிங்க ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சுதான் சார் அனுப்புனாங்க. சரி, சந்தோஷமா ஒகேனக்கல் போயிட்டு வாங்க. இத பழக்கடக்கார அண்ணன்கிட்ட சொல்லிட வேண்டியதான். பன்னெண்டாம் நம்பர் பஸ் 2 நிக்குது. இதுல எந்த பஸ் முன்னால போகும்னு தெரியலையே. நீங்க இருங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி மாமா. பழக்கடக்காரர, எனக்கு பழக்கடக்காரர. உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன உதவி வேணுங்க. தாராளமா செஞ்சா போகுது. என்ன உதவி வேணும்? 2 12ஆம் நம்பர் பஸ் நிக்குதுங்க. ஆமாமா. இதுல எந்த பஸ் முன்னால போகுங்க? எல்லா பஸ்ஸுமே முன்னால தாங்க போகும். பின்னால போகணும்னா ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டி எடுப்பாங்க. ஏண்டி, நாளைக்கு நான் ஊருக்கு போலாம்ல? நீதான் இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே ஊருக்கு போலான்னு சொல்லி உன் பேச்சு கேட்டு இங்க வந்ததுக்கு பழக்கடக்காரன் என்ன ஒரே வாரத்தில் டயர்ட் ஆக்கிட்டாண்டி. இனி சொந்த பந்தம் எல்லாம் இதே ஊர்ல தான். இங்கேயே கட்டிட்டாளு. இவன் ஒருத்தன் போது ஊரையே டயர்ட் ஆக்கிடுவான். ஹலோ. எஸ். என்ன வேணும் உங்களுக்கு? செலவுக்கு 100 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? இனி இங்க இருக்கிறதுக்காகாது, போய் சேர வேண்டியதுதான். பழக்கார கொஞ்சம் நில்லுங்க. இந்த பழம் என்ன? இந்த மூஞ்சிய இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ பாத்துருக்கனே. பாத்துருக்க முடியாதுங்களே. எப்படி சொல்றீங்க? அது பிறந்ததுல இருந்து என் கழுத்திலேயே தான் இருக்குது. ஏய் நாராயணா, தேவையா உனக்கு? கண்டவங்கிட்ட பேச்சு கொடுத்து வாங்கி கட்டிட்டு இல்ல, தேவையா? இந்த மூஞ்சி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பழம் டஜன் என்ன விலை? 24 ரூபா. 24 ரூபா ரொம்ப அதிகங்க, கொஞ்சம் குறைங்கள. இல்லைங்க, நான் குறைக்க முடியாது. பாருங்க, நானும் மளிகை கடை வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து யாராவது குறைங்கன்னா நானும் குறைப்பேன். நீங்க குறைக்கலாங்க, ஆனா நான் குறைக்க முடியாது. எனக்காக கொஞ்சம் குறைக்கப்படாதுங்களா? இனிமே தயவு செய்து இந்தியாவுல யாரு கேட்டாலும் குறைக்காதீங்க. அண்ணே 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 அண்ணே. என்னப்பா, அந்த வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, பண்ணையார் பொண்ணு நாளைக்கு வெளிநாடு போகுதான். இதை மறக்காம அண்ணன் கிட்ட சொல்லிருங்க, நான் கிளம்பிக்கிறேன். வெளிநாடுன்னா எந்த நாடுன்னு தெரிய வேண்டாமா? வெளிநாடு பிக்னிக் போகுது. பிக்னிக்ங்கிறது வெளிநாடா? இல்லையா, உல்லாச பயணம்டா. எந்த ஊருக்கு போறாங்கன்னு சொல்லி தொலை. இது ஊர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே, ஒரு நக்கல். என்ன பார்த்தா அவ்வளவு நக்கலா இருக்கா? இல்லனே, ஊர் பேரு நக்கல் முடியும்னே. ஓ, ஒகேனக்கல். ஆமாண்ணே, அதான் அண்ணன் கிட்ட சொல்லிருங்க, நான் அடுத்த வாட்டி வந்து பாக்குறேன். ராவகாலம் வரதுக்குள்ள புறப்படுங்க. என்னடி போலாமா? ஓ, நான் ரெடி.
ஏய் நம்ம தர்மபுரி வழியா போனா சீக்கிரமா போலாம்ப்பா. இல்லடி, சங்கரகிரி ரூட் தான் ஷார்ட் கட். சரி நீ அந்த பக்கம் போ, நாங்க இந்த பக்கம் போறோம். ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். போற வழியில நாம பண்ற லூட்டியில ஒரு வருஷத்துக்கு அவங்க நம்மள மறக்க கூடாது. ஓகே? சில்லறைய மாத்தனா சின்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்தனா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா குளிரடிக்கிற குழந்த மேல துணிய போட்டு போட்டுனா குவா குவன்னு கத்துனதால முதுகில 2 தாத்துனா கிடுகிடு பையன் கையில அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா வாலாடிட்டு இருக்காங்க. உங்க வேலையை காட்டுக்கிட்டீங்க. சின்ன குட்டி நாத்தனா பாரு, நடு ரோட்ல கடை போட்டிருக்காங்க. அந்த கடையெல்லாம் நாஸ்தி பண்ற பாரு. வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. என்னது கீழே இறங்கி பாருங்கடி. மரியாதை அவங்களுக்கு நஷ்டப்பட்ட பணத்தை கொடுத்து. உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். வா. ஏய் வண்டி ஏறி. எவ்வளவு திமிரு பாத்தியா அவளுக்கு? எவ்வளவு தூரம் போயிருவாளுங்க? அவனை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல பணத்தை எடுத்து வீசுகிடி, அதுக்கப்புறம் அவன் எப்படி வரான்னு பாத்துருவான். சீக்கிரம் பணத்தை வீசுகிடி.